அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் 2025 ஆயுத பூஜை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக நவராத்திரி பண்டிகையின் முக்கியமாக நாளாக கொண்டாடப்படுவதுதான் ஆயுத பூஜை. நவராத்திரியின் 9 நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளான 9வது நாள் வழிபடுவதுதான் இந்த ஆயுத பூஜையாகும். துர்க்கை அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே 8 நாட்கள் சண்டை நடைபெறுகிறது. 8 நாட்கள் கழித்து 9வது நாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறார் துர்க்கை அம்மன். இந்த தினத்தையே துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கிறார்கள். ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை அழித்ததால் இன்றைய நாள் ஆயுத பூஜை என கொண்டாடப்பட்டது. 9 நாட்கள் சண்டை மகிஷாசுரன் வதத்துடன் வெற்றி பெறுவதால் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறார்கள். இந்த 9 நாட்களும் பலர்களும் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம் பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அளித்து கொண்டாடி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில் வழிபாடு செய்யப்படுகிறது. இது வழக்கத்தில் இருக்கிறது. அதன்படி 9வது தினத்தில் தேவி சரஸ்வதியை வழிபடும் காரணத்தினால் அன்று சரஸ்வதி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. கொடியன் மகிஷாசுரன் தனது படையுடன் இணைந்து தேவி சாமுண்டேஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தான். இறுதியாக மகிஷாசுரன் செய்யும் அதிகாரங்களை பார்த்து ஆக்ரோஷ அவதாரமாக எடுத்தார்கள் நம் துர்க்கை அம்மன். அந்த அவதாரமே துர்க்கை அவதாரமாகும். தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடத்தப்படுகிறது என புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முக்கியமாக புராண கதைகளில் குருச்சேஸ்திர போருக்கு பிறகு அர்ஜுனன் தனது ஆயுதங்களை பிரயோகித்து போர் புரிந்தான். அந்த போரில் அந்த வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது எனவும் கூறப்படுகிறது. நவராத்திரியின் 8வது நாளுக்கு பிறகு 9வது நாள் அனைத்து ஆயுத உலோகங்களால் ஆன பொருட்கள், வாகனம் மற்றும் வண்டி, வியாபாரத்தில் ஈட்டும் இயந்திரங்கள் என அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் புத்தகம், பேனா, பென்சில் என அனைத்தையும் சாமி படம் முன்பு வைத்து குங்குமம் பொட்டிட்டு 4 முனைகளிலும் மஞ்சள் பொட்டு வைத்து வழிபாடு செய்கிறார்கள். மற்றும் வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சாமி படங்களுக்கும் மற்றும் தெய்வ விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தப்படுகிறது. அதன் பிறகு பருகடலை, பழங்கள், இனிப்பு என பல வகை பலகாரங்கள் சாமிக்கு படையல் அளிப்பது வழக்கம். முதலாவதாக பரம்பொருள் விநாயக பெருமானுக்கு அனைத்து விதமான பூஜைகளும் செய்துவிட்ட பிறகு இந்த பூஜை நடைபெறுகிறது. இந்த தினத்தில் இந்த நாளின் வழிபாடுதல் துன்பங்கள் தடைகள் நீங்கி கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கையில் நல்லதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பெண் தெய்வங்களின் வழிபாட்டு நிலைகளை நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை உண்டாக்கும். முக்கியமாக இந்த ஆயுத பூஜை நாட்களில் குழந்தைகளுடைய புத்தகங்கள் மற்றும் நீங்கள் வேலைக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் வைத்து பூஜை செய்தால் தினமும் உங்களுக்கு அன்னை பராசக்தியின் துணை இருக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக நவராத்திரியின் இறுதி நாளான இன்று புத்தகங்கள், பென்சில்கள், பேனா, வீணை முதலிட்ட இசைக்கருவிகள் பூஜையில் வைத்து சரஸ்வதி தேவியை வழிபடுவதை ஆயுத பூஜையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். மறுநாள் தசமி என்று காலையில் இவற்றை எடுத்து படித்தும் எழுதியும் இசைக்கருவிகளை மீட்டும் வேலையை தொடங்குவர். விஜயதசமி என்று பிள்ளைகளுக்கு ஏடு எழுதுதல் அல்லது வித்யாரம்பம் செய்து வைக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் நெல்மணியில் பிள்ளைகளை எனும் அட்சர எழுத்தை எழுத வைக்கும் நிகழ்ச்சி ஒரு சடங்காகவே இன்றளவும் நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாளாண்டு அன்று கும்பத்தை எடுத்து அதனுள் உள்ள நீரை ஒரு புனித குடத்தில் சேர்ப்பார்கள். இதனை கும்பசரிவு என்றும் நவதானியங்கள் விதைக்கப்பட்டு அதன் மேல் கும்பத்தை வைப்பது வழக்கம். நவராத்திரி கண்டிப்பாக உருவானது. ஒரு காலத்தில் மகிஷன் என்னும் கொண்டு அரசன் தேவர்கள் மிகவும் கொடுத்து வந்தான். இது குறித்து அவர்கள் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். மகிஷன் அட்டகாசத்தை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான், விஷ்ணு பெருமான், பிரம்மா முதலியவர் முடிவு செய்தனர். மும்மூர்த்திகளின் முகங்களில் இருந்து வெளிப்பட்ட ஒளி நெருப்பை போல வெளிவந்தது. அது ஒரு பெண் வடிவம் ஆயிற்று. அந்த பெண் துர்கா தேவி என அழைக்கப்பட்டார்கள். 9 நாள், அதாவது 9 நாள் விரதம் இருந்து ஆயுத பூஜை செய்தும் 10ஆம் நாள் வளையல் அணிந்தும் கையில் வாள் பிடித்தது போல் மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுர மர்தினியாக
திரும்பி வந்தார்கள். முக்கியமாக இந்த நாட்டில் அனைவரும் வதம் செய்து ஆயுதங்களால் போரிட்டு அனைவரும் வெற்றி கொண்டதனால் இதை ஆயுத பூஜை என கொண்டாடுகிறார்கள். பெண்கள் விரதம் இருந்து காலையிலும் மாலையிலும் நீராடி பூஜை செய்ய வேண்டும். கன்னி பெண்கள் இந்த காலத்தில் தேவியின் 9வது அம்சமாக பாவித்து ஆதரிப்பது விசேஷம். அவர்களுக்கு அவரவர் சக்திக்கு ஏற்றபடி ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்க வேண்டும். நவராத்திரி முதல் 3 தினங்கள் துர்க்கை மற்றும் அம்மனுக்கு வழிபடலாம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி, கடைசியாக 3 நாட்கள் சரஸ்வதியை பூஜிப்பதுதான் இந்த ஆயுத பூஜை. 10ஆம் நாள் விஜயதசமி என்று பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். தினமும் லலித சங்கர நாமம் பாராயணம் செய்வது வழக்கத்தில் இருக்கிறது. 2 வேளைகளிலும் விளக்கேற்றி ஆரத்தி எடுக்க வேண்டும். இந்த ஆயுத பூஜை நாட்களில் 9வது நாள் சரஸ்வதி பூஜை. இந்த நாட்களில் படத்திற்கு சந்தனம், குங்குமம் விட்டு மாலை சாய்த்து புதிரவைக்கை துண்டு சாத்த வேண்டும். புத்தகங்களையும் ஆயுதங்களையும் அடுக்கி வைத்து கலைமகளை வழிபட வேண்டும். முக்கியமாக இந்த நாட்கள் பூஜைக்கான நேரமாக காலை 9 மணி முதல் 11 மணிக்குள் நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்ததாக மதியம் 2 மணி முதல் மற்றும் 3 மணிக்குள் செய்யலாம். அடுத்ததாக 4 மணி முதல் 6 மணியிலும் இந்த பூஜையை தாராளமாக சென்றுவிடலாம். இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த பூஜையை செய்துவிட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சரஸ்வதி பூஜை எனது மாபெரும் பூஜையாகும். சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை படித்து பூஜை செய்ய வேண்டும். அன்று படிக்கக்கூடாது. மறுநாள் புனர் பூஜை செய்த பூஜைகளில் இருந்து புத்தகத்தை எடுத்து படித்தல் வேண்டும். நவராத்திரி தினங்களில் ஊசி, நூல் கொடுத்தல் கொண்டுதான் தைத்தல் வேண்டும். வேட்டை, ஒட்டடை அடித்தல் இவைகளை செய்யக்கூடாது. அன்று விசேஷமாக சுசியன், வடை பாயாசம் செய்ய வேண்டும். சமையல் பருப்பு, மோர் குழம்பு, பச்சடி, கறி வகைகள் கறி வகை பருப்பு செய்யலாம். அன்று மாலை சுண்டல் நைவேத்தியம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்குடன் சீப்பு கண்ணாடி, குங்குமச்சிமல் கொடுப்பது மாபெரும் விசேஷமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.